ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 39 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சாஸ்கே அவனோட நெக்கை பிடிச்சிட்டு நிற்பான். அவனுக்கு ரொம்பவுமே பெயினாக இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ணுற சக்குரா இருந்துட்டு இவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவான். இருந்தாலுமே அந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாஸ்கே தட்டி விட்டுருவான். இதுக்கப்புறமா 2 பேருக்கு இடையில பேட்டில் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் யாருக்கா இருக்கணும், சாஸ்கே அப்புறம் யோராய்க்கு இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாதுன்ட்டு சாஸ்கே ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறமா 2 பேருமே பேட்டில் போய் நிற்பாங்க. இந்த இடத்துல கக்காஷி இருந்துட்டு உன்னோட ஷரிங்கான் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லுவாரு. உங்களுக்கும் இதை தெரியுமா அப்படின்ட்டு சாஸ்கே சிரிப்பான். இதனால உன் லைஃபே டேஞ்சர்ல தான் இருக்கு, அதே டைம் இது ரொம்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடாம பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த இடத்துலலாம் கூட சாஸ்கேக்கு பயம் இருக்காது. இந்த கர்ஸ்மார்க் மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போறதை நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அந்த மேட்ச் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல தான் சாஸ்கே பயப்படுவான். இதுக்கப்புறமா 2 பேருக்கு இடையில பேட்டில் ஸ்டார்ட் ஆயிரும். சாஸ்கே பாத்தீங்கன்னா நல்லா தான் ஃபைட் பண்ணுவான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இவனோட எபிலிட்டிங்கிறது ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும். இந்த இடத்துல அவன் கையில ஒரு சக்கரா ஓட்ட விசிபிள் ஆகும். பாத்தீங்கன்னா சாஸ்கேவோட தலையை பிடிச்சி அமுக்குவான். நீ என் சக்கராவை என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல அதை நீ நோட்டீஸ் பண்ணிட்டியா அப்படின்னு யோராய் ரிப்ளை பண்ணுவான். இந்த இடத்துல இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, புஷி ப்ரோஸ் ஜெல்லசி லைன்ஸ் பேரேஜ் அன்லீஸ்ட். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாஸ்கே அப்புறம் பாத்தீங்கன்னா யோராய் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த இடத்துல யோராய் என்ன பண்றானே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஒரோச்சிமா சொல்லுவான். அவனோட உள்ளங்கை இருக்கு தெரியுங்களா ஒராயோடது. அவன் பாத்தீங்கன்னா அந்த உள்ளங்கை மூலமா அவனோட சக்கரா அண்ட் அவனோட ஆறாவெல்லாம் இழுத்துட்டு இருக்கான். டோட்டலாவே பாத்தீங்கன்னா அவனோட எனர்ஜி ஃபுல்லாவே இவன் உறிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரோச்சிமா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கர்ஸ்மார்க்ல இருக்க பவரை நீ யூஸ் பண்ணு, அந்த அவ்வளோ பயங்கரமா மோசமா இருக்கக்கூடிய அந்த பவர்ஸை நீ கெயின் பண்ணி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஆர்வமா பார்த்துட்டு இருப்பான். அந்த பேட்டில் அவன் இதை யூஸ் பண்ண போறானா இல்லையாங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா சாஸ்கே யோராயை தள்ளி விட்டுருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே பவர்ஃபுல்லா தானே கிக் பண்ணியிருப்பான். ஒரு கெனிங் கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கா, உன்னால இன்னுமே என் கூட ஃபைட் பண்ண முடியுதாங்கிற மாதிரி தான் நக்கல் அடிப்பான் யோராய். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திரும்ப சாஸ்கேவை அட்டாக் பண்ண வருவான். சாஸ்கே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். இதுக்கப்புறம் இவனை நம்ம தொடர்க்க விடக்கூடாது, அதனால மேக்ஸிமம் டாஜ் பண்ணிட்டே தான் இருப்பான் சாஸ்கே. இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு இவங்க கூட எப்படி நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற டாக்டிக்ஸை அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். என்ன ரீசன்னால யோராய் கூட க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் ஃபைட் பண்ணவும் முடியாது. அண்ட் அவன் கூட தொட்டு நம்ம ஃபைட் பண்ற மாதிரி போனாலும் அவன் நம்மளோட உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல பாம்பை வச்சானா நம்மளோட எனர்ஜியை திரும்ப அவன் அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்குவான். அதனாலதான் சாஸ்கே இந்த அளவுக்கு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல எல்லாமே சுத்தி சாஸ்கே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுலயும் குறிப்பால ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதை பாக்குற நருட்டோ வந்துட்டு பயங்கரமா சாஸ்கே வித்துட்டுவான். இதுதான் உச்சிகா கிளான்னு நீயே அவனை சொல்லிக்கிறதாடா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த பேசி அவனை ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கேக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் அடிக்கும். இதுக்கப்புறமா யோராய் சாஸ்கேவை அட்டாக் பண்றதுக்கு ஓடி வருவான். இந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல டாச் பண்ணுவான். திடீர்னு வேனிஷ் ஆயிடுவான். பாத்தீங்கன்னா லீக்கு தான் ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னா இது பாத்தீங்கன்னா லீயோட டெக்னிக். நருட்டோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நருட்டோ பக்கத்தால லீ இருப்பான். சோ லீயை பார்த்ததுக்கு அப்புறமா தான் லீயோட டெக்னிக் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவனுக்கு அந்த ஸ்பார்க் அடிச்சிருக்கும். சாஸ்கே இந்த மூவ்ஸ் எல்லாம் பண்றதை பார்த்துட்டு லீயே ரொம்பவுமே ஷாக் ஆவான். அதில் எல்லாமே என்னோட டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல காய் கக்காஷி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. இவன் எப்படி இதை ஹேண்டில் பண்றான்னு. குறிப்பா ஒரோச்சிமாரு கக்காஷிக்கெல்லாம் தான் ரொம்பவுமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பேருமே ஃபிளையிங்ல தான் இருப்பாங்க. இந்த இடத்துல சாஸ்கே அவனோட சக்கராவை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மூவ்மெண்ட்ங்கிறது ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்கும். அதனால இந்த இடத்துல அவனோட கர்ஸ்மார்க்ல இருந்து ஏகப்பட்ட இடத்துக்கு ரொம்பவுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இது ரொம்பவுமே அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்ட்டு சாஸ்கேனால அந்த வழியே தாங்க முடியாம தான் இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு ரொம்பவுமே பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு பேசியிருப்பான் இல்லையா, அந்த விஷயம். அப்புறம் நருட்டோ வந்துட்டு இந்த அரேனால பேசியிருப்பான் இல்லையா, மேல நின்றுட்டு இப்படி லூசர் மாதிரி நிக்காதேன்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இவங்க எல்லாருமே என் மேல ரொம்பவுமே கவலைப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இதை என்ன கண்ட்ரோல் எடுத்துக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம பூஸ்டப் ஆவான். இந்த இடத்துல கர்ஸ்மார்க்ல அப்படியே ரீசீடட் ஆக ஆரம்பிச்சு திரும்ப உள்ள போக ஆரம்பிச்சிடும். இதை பாக்குற ஆங்கோக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரோச்சிமாருவே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோராயை அட்டாக் பண்ண போவான். அந்த கர்ஸ்மார்க்ல உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இவ்வளவுதான் உன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவான் யோராய். பாத்தீங்கன்னா சாஸ்கே வேகமா இன்னொரு அடி வைப்பான். செம்மையா அடி விழுகும். இந்த இடத்துல கக்காஷி வந்துட்டு நீ தாண்டா வீக்கு, யாருக்கு யாரு போட்டி அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. இந்த இடத்துல இல்ல சாஸ்கே பாத்தீங்கன்னா நான் உன்னை அடிச்சே முடிக்கல பக்கத்தளவான்னு சொல்லிட்டு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா இடி மாதிரி விழுகும். லாஸ்ட் கிக்கு பாத்தீங்கன்னா லயன்ஸ் பராஜ் அப்படின்ட்டு அடிப்பான். இந்த சீன்ல வெறித்தனமா இருக்கும். 2 பேருமே தள்ளி தள்ளி போய் விழுவானுங்க. யோராய் எல்லாம் கிட்ட காட்டும் போது அவன் மாஸ்க் போட்டிருப்பான். இருந்தாலுமே அவன் முகம் முழுக்க ரத்தமா இருக்க மாதிரி காட்டுவானுங்க. அப்படின்னு
அப்படின்னா மாஸ்க்குள்ள எந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்கும், அவனோட அடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். கெக்கோ இந்த இடத்தோட செனோரியோவை புரிஞ்சுக்கிட்டு சரி இதுக்கப்புறம் சொல்றக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல சாஸ்கே எந்திரிச்சு நிப்பான். இதெல்லாம் பாக்குற ஒரோச்சிமாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். தான் சூஸ் பண்ண ஒரு வெசல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அப்ப நம்ம அந்த வெசல்ல போகும்போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்போங்கிற சந்தோஷம் தான் இந்த இடத்துல லிட்டரலாவே ஒரோச்சிமாருக்கு இருக்குது. இதுக்கப்புறமா கெக்கோ வந்துட்டு இந்த இடத்துல நானே ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டேன், இந்த மேட்சோட வின்னர் சாஸ்கே உச்சிகா, இந்த பிரிலிமினரியில ஜெயிச்சது சாஸ்கே உச்சிகா அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கற நருட்டோ அண்ட் சக்குரா ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சாஸ்கே எக்ஸாஸ்ட் ஆகி தான் கிடப்பான். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த சாஸ்கே விழுகிற மாதிரி வருவான். இந்த இடத்துல கக்காஷி வந்து அவனை அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு செமையா ஃபைட் பண்ணுங்க மாதிரி ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு இந்த பேட்டில் ஸ்கில் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபார்மா சொல்லுவேன் இது காயோட டெக்னிக்ஸ் தான், நீ அந்த லீங்கிற பையனோட சண்டை போடும் போது அதை உன் ஷரிங்கன் மூலமா காப்பி பண்ண கரெக்டா அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எல்லாம் கேட்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு நீ ஜெயிச்சிட்ட, இருந்தாலுமே கொஞ்சம் லூசர் மாதிரி தான் இருந்த, ஏன்னா பாரு நீ தான் அங்க அடி வாங்கி கிடக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்குவானுங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். அப்புறம் லீயை பார்த்துட்டு இதுக்கு முழு காரணமே இவன் தான், இவன் மட்டும் அன்னைக்கு என் கூட ஃபைட் பண்ணலனா இந்த டெக்னிக்ல எனக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த மேட்ச்லயும் வின் பண்ணிக்க முடியாத மாதிரி சாஸ்கே அவன் மனசுக்குள்ள நினைப்பான். இந்த இடத்துல சாஸ்கேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பாடி பெயின் இருக்கும். என்ன ரீசன்னாலேனா அது ஒரு ஃபர்பிடன் தாய் ஜுட்சு தானே, அந்த லோட்டஸ் பிரைமரி லோட்டஸ்ங்கிற அந்த டெக்னிக்கு கிட்டத்தட்ட லீனாலேயே பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தான் பண்ண முடியும். அதுவே பாத்தீங்கன்னா அந்த பாடியில நிறைய டேமேஜஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா காய். ஸோ அந்த பெயின் தான் இந்த இடத்துல சாஸ்கேக்கு இருக்கும். லீக்கெல்லாம் அவன் மனசுக்குள்ள தோன்ற விஷயம் என்னன்னா இவன் என் கூட ஒரே ஒரு டைம் தான் அந்த பேட்டில் இருந்தான், நான் அந்த மூவ்மெண்ட் பண்ணதை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தான், ஆனா அதை பர்ஃபெக்டா பண்ணிட்டானே, இதுதான் அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டியாங்கிற மாதிரி நினைப்பான். கிட்டத்தட்ட எனக்கே இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப பயமா தான் இருக்குங்கிற மாதிரி லீ சாஸ்கேவை பார்த்து பயப்படுவான். இதுக்கப்புறமா காய் வந்துட்டு சாஸ்கேவை பத்தி நினைப்பாரு. என்ன ரீசன்னா தாய் ஜூட்ஸுங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இல்லாம கண்டிப்பா பர்ஃபெக்ஷனா பண்ண முடியாது. ஆனா இந்த பையன் இதை பர்ஃபெக்ஷனா பண்ணிருக்கான், அதுவும் ட்ரைனிங்கே இல்லாம. இதுக்கெல்லாம் காரணம் அவனோட ஷரிங்கன் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. இந்த இடத்துல கக்காஷி இந்த பையனை பார்க்கும்போது உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைப்பாரு. இதுக்கப்புறமா நெஜி ஹியூகாவை காட்டுவாங்க. இந்த இடத்துல டென்டனுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா போன வருஷத்தோட நம்பர் 1 ரூக்கி யாரு, நெஜி ஹியூகா. இந்த வருஷத்தோட நம்பர் 1 ரூக்கி சாஸ்கே உச்சிகா. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துல யார் ஸ்ட்ராங்கரா இருப்பாங்கிற கியூரியஸ் தான் அவன் மனசுக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல கக்காஷியை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வியப்பாரு. இதுதான் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலான உச்சிகா எபிலிட்டிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா ஆங்கோவை காட்டுவாங்க. ஆங்கோவுக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பயமான விஷயம்னா அது அந்த கர்ஸ்மார்க் தான். அப்படி இருக்க கர்ஸ்மார்க் இருந்துமே இந்த பையன் எப்படி இவ்வளோ பொட்டன்ஷியலோட ஃபைட் பண்ணான்ங்கிற விஷயமே அதிக குழப்பமா தான் இருக்கும். இவன் இந்த அளவுக்கு எப்படி பண்ணான்கிறதே ஆங்கோவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். இந்த இடத்துல காராவை காட்டுவாங்க. அவன் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா நடுங்கிட்டு இருப்பான். அதை பாக்குற காங்குரு வந்துட்டு ஐயோ திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். இதுக்கப்புறமா ஜாக்குவோட தாட்ஸ் அவன் ஷேர் பண்ணுவான் டாசோ கிட்ட. இதுக்கப்புறமா ஈனோ வந்துட்டு அவன் ஜெயிப்பான் எனக்கு தெரியுங்க மாதிரி ரொம்ப கியூரியஸா சந்தோஷமா பார்ப்பா. இதுக்கப்புறம் இனாட்டா வந்துட்டு ஓ அவன் செமையா பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த இடத்துல கீபாலாம் செம டென்ஷன் ஆகி அதில் அவ்வளோ ஸ்பெஷலான விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா ஒரோச்சிமாலும் ரொம்பவுமே சந்தோஷமா தான் இருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூனிட் வந்து அந்த அடிபட்ட யோராயை தூக்கிட்டு போவாங்க. இந்த இடத்துல சாஸ்கேக்கும் ட்ரீட் பண்ணி ஆகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல கக்காஷி டோட்டலாகவே ரெஃப்யூஸ் பண்ணிவாங்க. உங்க வேலையை போய் நீங்க பாருங்க, நான் இவனை என் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல சாஸ்கே சொல்ற விஷயம் ஃபைனல்ஸ்க்கு யார் யார் வர போறாங்க நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லுவான். இல்ல இந்த மார்க் நம்ம சீல் பண்ணி ஆகணும், அதனால என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த இடத்துல நருட்டோ பார்த்தீங்கன்னா சாஸ்கே வினோதமாக தான் பார்ப்பேன். ஏன்னா பேட்டில் பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல அந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சக்க மார்க்ஸ் தெரியும். ஸோ அந்த மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது இல்லை. ஸோ அந்த விஷயங்களை போட்டு குழப்பிட்டு தான் சக்குரா கிட்ட கேட்பான், பேட்டில் அந்த மாதிரி அவன் உடம்புல ஏதாவது மார்க் இருந்ததை பார்த்தியா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல சக்குராவுமே பார்த்தீங்கன்னா நான் எதையும் பார்க்கலைங்க மாதிரி சொல்லிடுவா. என்ன ரீசன்னாலேனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா இந்த கஸ்மார்க்கை பற்றி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி. என்ன ரீசன்னா சாஸ்கே அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் இந்த மார்க்கை பற்றி சொல்லிடாத, இது வந்து நருட்டோ பாதர் பண்ணும், அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான டீம் ஒர்க் தான்ங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் இந்த இடத்துல சக்குராவும் சொல்லியிருக்க மாட்டான். இதுக்கப்புறமா செகண்ட் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கெக்கோ அனௌன்ஸ் பண்ணுவாரு. அந்த டிஸ்பிளேவில் பார்க்கும்போது ஜாக்கு வெர்சஸ் ஷீனோ அப்ராமே அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே முன்னாடி வர சொல்லுவாங்க. பேட்டிலும் ஸ்டார்ட் ஆகும். இந்த பேட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கு பார்த்த சக்குரா வந்துட்டு சாஸ்கே கையை உடச்சவன் தானே இவன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹினாட்டா கொஞ்சம் கவலைப்படுவா, ஷீனோ இவன் இதை ஹேண்டில் பண்ணிடுவானாங்கிற மாதிரி. அவன் நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தாங்கிற மாதிரி கீபா சொல்லுவான். அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாசோ வந்துட்டு நீ எப்படி சண்டை போட போறீங்க அதை நான் பார்க்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான் ஈகரா. இந்த இடத்துல ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகி போயிடுவான். என்ன ரீசன்னாலனா அவனுக்கு சாஸ்கேவோட மேட்ச் மட்டும் தான் முக்கியம். ஸோ அது முடிஞ்சிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பிடுவான். இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கைகலப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஷீனோ வந்து ஒரு வார்னிங் கொடுப்பான். இந்த மேட்ச்ல இருந்து நீ வித்ட்ரா பண்ணிக்க, இல்லைன்னா
உன்னோட ரெக்கவரிங்கிறது இருக்கவே இருக்காது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே இந்த இடத்துல எனக்கு ஒரு கை வந்து நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜாக்கு அட்டாக் பண்ணுவான். எனக்கு இந்த ஒரு கையை போதும் உன்னை தோக்கடிக்கிறதுக்குன்ட்டு. ஷீனோ திரும்பவும் சொல்லுவான், உன்னோட 2 கை இருந்தாலுமே என்ன உன்னால தோக்கடிக்க முடியாதுறான்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட அந்த உள்ளங்கையில் அந்த ஏர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஸ்லைசிங் சவுண்ட் வேவ்ஸ்னு அட்டாக் பண்ணுவான். ஷீனோ பறந்து போய் விழுவான். இந்த இடத்துல எல்லாமே ஷாக்காக பார்ப்பாங்க. ஷீனோ விழுந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புகையா இருக்கும். அவன் அப்படி டிஃபிட் ஆகி விழுந்தே தான் கிடப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி அண்ட் சாஸ்கேவை காட்டுவாங்க. இந்த இடத்துல கர்ஸ்மாக்கு சீல் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே கக்காஷி பண்ணி வச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா ஹேண்ட் சைன்ஸ் பண்ணிட்டு கர்ஸ் சீலிங் சொல்லி அந்த ஜுட்சுவை பண்ணி அவனோட கழுத்துல அந்த கர்ஸ்மாக்கு இடத்துல குறிப்பா கையை வைப்பாரு. இந்த இடத்துலலாம் சாஸ்கேனால வழி தாங்க முடியாம ரொம்பவுமே கதறுவான். இந்த இடத்துல கக்காஷி ப்ரொசீஜர் பண்ணி வச்சிருப்பான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் இருக்க லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கர்ஸ் சீலிங் பண்ற இடத்துக்கு போகும். இதுக்கப்புறமா அதை சீலும் பண்ணிடுவாரு. அந்த வலி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல அவன் வழி தாங்க முடியாம கத்திக்கிட்டே தான் கிடப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கக்காஷி சொல்ற ஒரே விஷயம், இந்த கர்ஸ் சீலிங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல் தான். இந்த கர்ஸ் மார்க் எங்க எலும்புனாலும் அதை அப்படியே சப்ரஸ் பண்ணி இழுத்துரும் உறிஞ்சிரும்ங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இருந்தாலுமே உன்னோட வில்ல பொறுத்து தான் அதோட ஃபவுண்டேஷனே இருக்கும். நீ உன் மேலேயே சந்தேகப்பட்டேன்னா அந்த கர்ஸ் சீலிங்கிறது வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அது திரும்ப அந்த கர்ஸ் மார்க்கை அன்லீஷ் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா சாஸ்கே மயக்கம் போட்டு விழுந்துருவான். சாஸ்கே டயர்டாகிறத பார்த்து கக்காஷி வந்துட்டு டயர்டாகி விழுந்துட்டான் போலங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். ஓ, நீ இந்த அளவுக்கு கர்ஸ் மார்க்கை சீல் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா அப்படிங்கிற விஷயம் வந்து கக்காஷிக்கு கேட்கும். பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வாய்ஸ்னு தெரிஞ்சோட திரும்பி பார்ப்பான். ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி தான் நின்றுப்பான். இந்த இடத்துல வருவான். அவனோட ஆறாவே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வினோதமாக தான் இருக்கும். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கக்காஷி அப்படின்னு சொல்லுவான் ஒரோச்சிமாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの